அதுலகம் வணக்கம். நாங்கள் என்ன இந்த காலை கணக்கு நினைக்கிறோம்னா யாழ்ப்பாணத்தில் சுதுமலை அம்மன் கோயிலுக்கு தான் வந்து நாங்கள் பின்னால் பார்த்தா நீங்கள் எங்கடா கோயிலுக்கு வந்து நீ கடலை கணிக்கிற அந்த மாதிரி யோசிப்பீங்கள். ஃபுல்லாக வந்து வெள்ளமாயிட்டு ரோட்டை எல்லாமே வெள்ளம் இருக்குது. இதில் பெருமளவு வெள்ளம். இந்த மழை வந்து நாங்கள் மழை பெய்யலன்னு சொல்லிடுவாங்க. அந்த காற்றோட நிறைய மழை பெய்திருந்தது. இப்போ தச்சமயம் மழை குறைவாக இருக்குது, காற்றும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. நான் புயல் கடந்துட்டு நினைக்கிறேன். நான் மத்தியானமாயிட்டு 1 மணி ஆகிட்டு நண்பரோட வந்து புயல் கடந்து பண்ண வேறு சொல்லியிருந்தேன். 2 மணியோட கடந்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் ஒப்படை போய்க்க வந்து வவுனியா மென்னர் அங்காளி பக்கத்தோட ஒப்படைக்க குறிப்பாக வந்து வவுனியா ஒப்படைக்க யாழ்ப்பாணத்தில் மழையே பெய்யலை என்று தான் சொல்லுவாங்க. அதில் ஒரு 100 வீத மழைனா இங்கே ஒரு 20 வீத மழை தான் பெய்தான்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து வெள்ள ஆறே ஓடுது, குளங்கள் உடைப்படுத்த ஓடிக்கொண்டிருக்குது. இங்கே நோமலாக மழை பெய்யுது. அது தச்சமயம் இப்படியான நிலைமை இருக்குது. அதை அவங்களுக்கு காட்சிப்படுத்த வந்தாங்க. இதே மாதிரி வேறு இடங்கள் எதுவும் வெள்ளப்பெருக்கள் ஏற்பட்டால் நீங்களும் தெரியப்படுத்தலாம். நான் வந்து காணொலி எடுத்து போடக்கூடிய மாதிரி இருக்கும். அதை விட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா இது சொல்லமான நியூஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ ஓகே இப்போ நாங்கள் கோயில் பின் வீதியால் சுற்றி முன்பக்கம் போகிறோம். இங்கே பாருங்கள், இதில் வந்து அந்த கோயில் நாங்கள் தேர் ஓடுற அந்த ரவுண்ட் இருந்தால் இதனால தான் அப்படியே திரும்பி போகிறது. அது ஃபுல்லாக வந்து வெள்ளம் அப்படியே வந்துட்டு பாருங்கள். இப்போ நாங்கள் பின் வீதியால் போகிறோம். ரோட்டில் வெள்ளம் ஏறிட்டுது. இங்கே பாருங்கள், இங்கே ரோட்டை ஏறிட்டு நாங்கள் இப்போ இந்த விதைக்க வந்து உங்களுக்கு ரோட்டை காட்டிக்கொள்கிறோம். இந்த வாழையெல்லாம் கரை ஒதுங்கி இருக்குது. இப்போ உள்ளே இறங்க போகிறோம். இறங்கி இப்போ போகிறோம். இந்த பாதைகள் வந்து இதில் வந்து புதைக்குழிகள் இதுலத்தானே இருக்கிறதில்ல தானே நாங்கள் தேர்கள் ஓடி சுற்றி வர்ற பாதை. பாருங்கள், இந்த கடைகள் எல்லாமே வந்து வெள்ளத்துக்கு தான் போயிட்டுருங்க. இந்த கடை துறக்கிறதில்ல நினைக்கிறேன். நல்ல காற்றடிக்குது. இந்த சுழட்டி காற்றடிக்குது பாருங்க. கொஞ்சம் நல்ல காற்றடிக்குது. நிறைய பேர் யோசிப்பீங்களே என்ன கோயிலுண்டு, அதாவது சுதுமலை அம்மன் கோயில்னா பின்வீதியாக தான் போய்க்கொண்டோம். கோயில் இப்போ கட்டுமான படிகள் நடந்து கொண்டிருக்குது. ஓ வெள்ளம் முழங்காலுக்கிட்ட இருந்து இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே வெள்ளம் பாருங்க. அவளத்துக்கு வந்து நல்ல ஒரு வெள்ளை காடாக இருக்குன்னு தான் சொல்லலாம். உலகத்துக்கு எதிர்பார்க்கல. உலகத்துக்கு வெள்ளம் பெருமண்டு 5 அம்மன் கோயில் உலகத்துக்கு வெள்ளம் எதிர்மண்டு எதிர்பார்க்கவே இல்லை. இங்கே அந்த மணல் எல்லாம் பறிச்சு வச்சுருக்குது. அதெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கிட்டுது. கிட்டத்தட்ட முழங்காலுக்கிட்ட வெள்ளம் வந்துட்டு. இதில் எதுவும் பாம்புகள் இதில் போகும். நாங்கள் இப்போ வீடியோக்காண்டி இறங்கி போகிறோம். சின்ன பிள்ளைகள் வச்சுக்கிறார்கள், கவனம். பிறகு வந்து பாப்பா 2 பேர் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இறக்கி விடக்கூடாது. இதில் குளங்கள் எதுவும் இருக்கோ தெரியல. பாருங்களேன், அந்த வீடு எல்லாமே வெள்ளமாக தான் இருக்கு. இன்றைக்கி அந்த வீட்டுக்காரருக்கு எல்லாருக்குமே முழங்காலுக்கிட்ட வெள்ளம் வந்துடுது. ஊர் வெள்ளம் எல்லாம் இதுக்கு தான் வந்து சேரும் நினைக்கிறேன். இங்கே இங்கால திருமண மண்டபம் இருக்குது. அது வெள்ளத்துக்கான் இருக்கு போல். கோழி பக்கம் போனால் பொது அறிவித்தல் பிள்ளைகள் எல்லாம் இருக்குது, வீடுகள் இருக்குது. அதுக்கு போக பயமாக கிடக்கு. இங்கே அப்படியே திரும்பி போகிறேன். இங்கே திருமண மண்டபம் அதுக்கெல்லாம் ஏறிட்டுது. அதெல்லாம் கொஞ்சம் உயரமாக கட்டியிருக்கணும். இங்கே பாருங்க, ஆலமரம் கொண்டு நிற்கிது. இப்படியே போய் திரும்ப போகிறோம். இப்படியே திரும்பி உங்களுக்கு காட்ட போகிறோம். இதுக்கு வேறு வெள்ளம் உயருது. முழங்காலுக்கு மேலே வெள்ளம் வந்துட்டு பாருங்க. நாங்கள் ஒரு வெள்ளை காட்டுக்குள்ளே தான் நடந்து போகிறோம். அந்த மாதிரி கிடக்கு. இங்கே மழை கொஞ்சம் விட்டுது. லைட்டாக கொஞ்சம் வெக்கத்தன்மை அடிக்குது. காற்றடிக்குது, அதோட வெக்கத்தன்மையாகவும் இருக்குது. இப்படியே உங்களால் போகிறோம். இதான் மழை லைட்டாக மழை அடிக்குது, தூறுது. நல்ல காற்றடிக்குது. இங்கே மரங்கள் எல்லாம் நல்ல ஒரு இதாக இருக்குது. அடி அடிக்குது. கோயிலுக்குள்ளே இதுகளுக்குள்ளே ஏறல. கோயிலெல்லாம் நல்ல உயரமாக காட்டியிருந்தவன். அங்கெல்லாம் உடைச்சி போடணும். இப்போ அது என்ன மாதிரி அந்த முகப்பு அப்படி இருக்குது, என்ன மாதிரி இருக்குன்றதை காட்டிக்கொள்கிறேன். இல்லை கல்லு கும்பியும் கொஞ்சம் பறிச்சிருக்க மாதிரி இருக்குது. நீங்கள் யோசிக்க டிப்பில் வந்து பறிச்சிங்கன்னா அது வெள்ளத்துக்கு இருக்குது. ஏன்னா இங்கே முழங்காலத்துக்கு வெள்ளம் நிற்கிது. இப்போ முழங்காலுக்கு அளவு உயரத்துக்கு வந்து கல்லு கும்பியை காணையில். இங்கே இப்படியே போகிறோம் பாருங்க. எல்லாமே கோயில் தான். சுதர்ம அம்மன் கோயில். இது எல்லாமே இந்த கட்டுமான பணிக்காண்டி உடைச்சினோம். இப்போ கட்டுமான பணி செய்யலாதானே. நான் பாட்டுக்கு நடந்து போகிறேன். என்ன நிலை பள்ளங்கள் எதுவும் பெருத தெரியாது. இதில் வேறுங்க கேட்டில் கிட்ட கேட்டுக்கிட்ட காணையில் அவங்களே ஃபுல்லாகவே வெள்ளம். இந்த பக்கம் எல்லாமே இந்த மழை நிலைமை தொடராதன்னு நிற்கிறேன். தொடர்ந்தால் வந்து இதுக்கு மேலேயும் வெள்ளம் ஏறலாம். என்னையமா தொடரான்னு நிற்கிறேன். பாருங்க, சாப்பாட்டு பாசம் எல்லாம் கொண்டு துடிக்கணும்னு நினைக்கிறேன்.
வெள்ளத்துக்கு இருக்கிறார்கள் வந்து சாப்பாடு பாசல் அது கொண்டு வந்து கொடுக்கணும் போல். அங்கே நிற்கிற ஐயா ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்கணும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா இங்கால நிசாந்தனாலாம் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாரு அண்ணா, இந்த ஊர் தான் உங்களால் போனால் பள்ளமா கிட்டத்தட்ட இடுப்பளவு வெள்ளம் நிற்குமோண்ணா, இடுப்பளவு நிற்குமோ? ஓ ஆல்பம் கூடவா, அதால் வந்து நாங்கள் அப்படியே இதில் காட்டுறோம். இந்த பின்பக்கம் என்ன மாதிரி இருக்கிறத காட்டிக்கொள்கிறோம். அப்படியே நாங்கள் முன்பக்கம் இருக்கா போகிறோம். ஏன்னா இப்போ இந்த இடுப்பளவு வெள்ளம்னா இதுக்கே புதைக்குது. வெள்ளத்தை பெரிய கூட வெள்ளனிக்கு முன்னாடி கதைச்சோடனே புதைக்குது. இப்போயே முழங்காலுக்கு மேலே வந்துடுது கொஞ்சம். அதால் வந்து எங்கே நான் உங்களை காலை காணையில் வேறு கொஞ்சம் முந்தைய ஒரு காலத்தில் தண்ணி இல்லைன்னு அழுகிறது. இப்போ தண்ணி தேவைக்கு அதிகமாக இருக்குது. வேறுங்களேன், கடலுக்குள்ளே கோயில் கட்டினா எப்படி இருக்குமோ அப்படி தான். இப்படி நாங்கள் முன்பக்கம் போக போகிறோம். முன்பக்கம் போய் அதே உங்களுக்கு காட்டுற வேணும். அதுக்கால போனால் இப்போ இந்த புதஞ்சிருவோம் எழுத்து கொண்டு போயிட்டேன்னா பிறகு வீடியோ போடவும் நாங்கள் இருக்க மாட்டோம். அதால் அதுக்கால போய் உங்களை முன்பக்கம் போய் நாங்களை காட்டிக்கொள்கிறோம். ஓகே, இப்படி நாங்கள் இதுக்கால ஏறி போய் என்ன செய்ய போகிறோம்னா கோயிலுக்கு முன்பக்கம் போக போகிறோம். ஜி வேறுங்களேன், காரெல்லாம் திருப்பி கொண்டு போயினோம். வெள்ளை கிடக்கா ஏறிட்டா. அண்ணாவோட வந்ததில் இப்போ நான் இப்படி நின்று வீடியோ எடுக்கிறேன். இல்லாட்டி எனக்கு இது என்ன மாதிரின்னு தெரியாது. எந்த சிக்கல் தான் பிறகு. ஓகே, இப்படி வந்து இதுக்கால போய் கோயிலுக்குள்ளால் போக போகிறோம். கோயிலெல்லாம் இடிச்சிட்டு அதாவது வந்து இப்போ கட்டுற வேலைகள் இப்போ மழை என்றால நிப்பாட்டி வச்சுக்கணும். பாருங்க எல்லாம் கிடங்கு எல்லாம் தண்ணி வந்துட்டு. இப்போ கோயிலில் முன்பக்கம் போக போகிறோம். முன்பக்கம் போய் அதே உங்களுக்கு காணொலிப்படுத்துகிறேன் என்ன மேண்டு. இப்படி எடுத்துக்கொண்டே போகிறேன், நீங்கள் பார்த்து கொண்டு வாங்க. கொஞ்சம் கோயில் நல்ல உயரமாக கண்ணதில் கோயிலுக்கு வெள்ளம் பெரியலண்ணே. இதே உயரத்தில் கட்டிச்சுனோம்னா திருப்பியும் வெள்ளம் கோயிலுக்குள்ளே வந்து சான்ஸ் இருக்கு. அவங்க நாங்கள் செல்ல கதிராமம் அதெல்லாம் கோயிலெல்லாம் வெள்ளத்தில் மூடிடு. வீடியோவில் பார்த்து நாங்கள் இப்படி அங்கால போய் தொடர்றேன். இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னால் இதில் அப்படியே நாங்கள் இருக்க விரையில் வந்தோம்னா இதுக்கு தாழ்க்க மண்டதால் தான் விரையில் இதுக்கு வேறு பெரிய தடியல் இருந்தால் வச்சு காட்டலாம். அவ்வளோ பால்பம் மண்டு நல்ல பெரிய அளவில் உள்ள நிற்கிது. இங்கால நாங்கள் இதால் வந்து முன்னுக்கு வந்து நாங்கள் முன்பக்கம் காட்டுவோம் வந்துட்டு இந்த கரையால் வந்து நாங்கள் முன்னுக்கு வந்துட்டோம். இப்போ முன்னுக்கு போய் முன் வீதி என்ன மாதிரி இருக்குன்றதை உங்களுக்கு காலில் காட்டி கொடுறேன். சுதுமலை அம்மன் கோயிலாக நிற்கிறோம். இங்கால கொஞ்சம் குறைவு போலையா முன்னுக்கு பாருங்க. தேர்முட்டி அந்த பக்கம் நிற்கிறோம். இதில் குறை வேணும். அங்கால பின்பக்கம் தான் கூடண்ணே. இங்கே பாருங்க, இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு அடி 1.5 அடி இருக்கேண்ணே. அது குளமோ அடா தெரியாமல் கொள்ளாமல் நீங்கள் இப்போ வந்து குளத்துக்கு போயிடாதீங்கோ. இப்போ வந்து அதுக்காக மூழ்கிடுவீங்கள். பாருங்க அப்படி ஃபுல்லாக வெள்ளம். இப்போ ரோட்டும் அதில் காட்டிக்கொள்ளுங்க. ரோட்டில் வந்து ஆக்கள் போய் கொண்டிருக்கணும். இங்கே போக கொஞ்சம் கூடுதானே. அது முருகாமூர்த்தி கோயில் தானே, முருகன் கோயில். அது ஃபுல்லாக முன் வீதி ஃபுல்லாக வெள்ளம் பாருங்க. ஓகே, இப்படியே வந்து நாங்கள் இப்போ முன்பக்கம் எடுத்துட்டோம். இப்போ ஒதுக்கால போகையில் நாங்கள் அப்படியே பின்பக்கத்தால் போய் அந்த ரோட்டுக்கும் வந்து அதை காட்டிக்கொள்கிறேன். அங்காளி பக்கத்தால் வந்து காட்டிக்கொள்கிறேன். இப்படியே வந்து நாங்கள் ஏறி அங்காளி பக்கம் வந்து உங்களை தொடர்ந்து கொள்கிறேன். ஓகே, இப்படி நாங்கள் திருப்பி வந்துட்டோம். லைட்டாக மழை தூருது. நான் காற்றும் கொஞ்சம் அடிக்குதான். இந்த இருந்தாலும் புயல் மையம் தான் கடந்திருக்கும். அந்த வெளிப்பகுதி கடந்திருக்காதானே. காற்றும் கொஞ்சம் அடிக்குது. பைக்குகள் ஓடைக்க கொஞ்சம் லேடிஸ் பைக்குகளுக்காக கொண்டு வைக்க கொஞ்சம் கவனமாக போய் வரணும். ஏன்னா வந்து இதுக்கு தண்ணி போயிடும். இதுக்கு தண்ணி போயிட்டேன், பிளக்கு தண்ணி போயிட்டேன்னா ஸ்டார்ட் வராது. இப்படி நாங்கள் அந்த ரோட்டில் போயிருக்கோம். முன்பகுதியும் இருக்கா காட்ட போகிறோம். அதையும் காட்டிட்டு நாங்கள் அப்படியே வந்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்வோம். பாருங்களேன், அது கார் ஒன்று போகுது. நாங்கள் இல்லை பைக்கை நிப்பாட்டி போட்டு தான் இதுக்கு நடந்து வந்து எடுத்துக்கொண்டு வந்து நாங்கள் என்ன இதுக்கெல்லாம் பைக் விடையலான்னு தெரியும். எனக்கு அந்த வெள்ளத்துக்கு போகவே வந்து சில நேரம் பைக் இரண்டிடும் எனக்கு நின்றும் என்ற ஒரு காரணத்தால் தான் நான்
பைக் அதில் கரையில் நிப்பாட்டிட்டு நிற்கிறாரா. மழை கொஞ்சம் பெற துவங்கிட்டு, கொஞ்சம் மப்பு கட்டி இருந்தது பெற தொடங்கிட்டு மழை. தொடர் மழையாக இருந்தால் கொஞ்சம் பெரிய மழை பெய்தால் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் அதிகரிக்கும். எனக்கு தெரியும் இங்கால கொஞ்சம் உயரமாக இருக்குது ரோடு பாருங்க. இந்த இது அப்படியே பள்ளமாக வருது, அதெல்லாம் எல்லா வெள்ளமும் இதடிக்கு வருது பாருங்க. அங்கே தொங்கல் வரைக்கும் வெள்ளம் தான். கோயில் முடிஞ்சு கோயில் ஆரம்பிக்கிறதுலேருந்து கோயில் முடிகிற வரைக்கும் வெள்ளமாக தான் இருக்குது. மழையை தூறிக்கொண்டிருக்குது. இப்படியே நாங்கள் கோயில் முன்பக்கத்தை காட்டிட்டு அதோட காலையை டிரைவ் செய்து கொள்கிறேன். காற்று கொஞ்சம் அடிக்குது மழையும் பெறதால். அந்த காலையை டிரைவ் செய்யலாம் நினைக்கிறேன். நாங்கள் முன்னுக்கு போவோம். பெரிய வாகனங்கள் கார்கள் கயசுகள் போய்க்க வந்து தெரியாது, பைக்குகள் போய்க்க தான் பிரச்சனை. மழை கொஞ்சம் பெருசாக கொண்டு போகுது, பெய்து கொண்டு போகுது. சிக்கல் இருக்குது போல இன்னும் வெள்ளம். இங்கே வேறு வேறு இதுகளை கொஞ்சம் பள்ளம் கூட, அதில் வந்து கொஞ்சம் வெள்ளம் வந்து அதிகமாக நிற்கிது. சின்னங்கள் வேறுங்க. அதுக்கு வெள்ளத்து வேண்டாம் ஒரு சின்ன விளையாட்டு உண்டு. பாயண்ணா. நான் அப்படியே எடுத்துகிட்டு போகிறேன். இங்கே பாருங்கள் கோயில் நம்ம முன்பக்கம். இது வந்து இப்போ மழை பெய்து கொண்டிருக்கால இன்னும் வெள்ளம் கூட போதுன்னு சொல்லலாம். பாருங்க ஃபுல்லாக வந்து ஒரு வெள்ளை காடாக தான் இருக்குது. ஓகே, இப்படியே நாங்கள் வந்து காணொலி காட்சி கொஞ்சம் பைக் நின்றுட்டு ஐயாண்டு தான் பிரச்சனை இருக்குது. பிளக்கு தண்ணி போயிடும். மழை இன்னும் கொஞ்சம் பிளக்குது, அதில் வந்து இன்னும் வெள்ளம் கொஞ்சம் கூட போகுது. இப்படி நாங்களும் வந்து வீட்டை போய் சேருவோம். இருக்க மாட்டுப்படாமல் வீட்டை போய் சேருவோம். நீங்களும் இந்த காணொலி பார்த்துருப்பீங்க. பார்த்துட்டு என்ன மாதிரி இருந்தேன்னு சொல்லிக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி உங்களோட ஊர்களையும் வந்து உங்களோட வீடுகளுக்கும் வெள்ளங்கள் நிற்கும். கவனமாக இருங்க, அவதானமாக இருக்கணும். எப்போவுமே நாங்கள் எச்சரிக்கை, இயற்கை என்ன மாதிரி நடக்கும்னு தெரியாது. புயல் போயிட்டுன்னு சொல்லினா ஆனால் மழை பெய்யுது. இப்போ கொஞ்சம் சில நேரம் கனமழை போய் தாண்டினாலும் தாண்டிக்க கனமழை கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறி இருக்கின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தேங்க. சில நேரம் கனமழை கிடைக்கலாம், அதில் வந்து கவனமாக இருங்கோ. ஓகே, நாங்கள் இனி மீண்டும் அடுத்த மாதிரி இதே மாதிரி ஒரு காணொலியில் சந்திக்கலாம். இதே மாதிரி வரை எங்கேயும் வந்து அர்த்தங்கள் ஏற்பட்டிருந்தால் அதே மாதிரி உங்களுக்கு காலைப்படுத்தி காட்டிக்கொள்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த சந்திப்பேன். பாய்.